குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் இன்றைக்கி டாபிக் என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸிங் லைப்ரரிஸ் பார்க்க போகிறோம். பில்ட்-இன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்னால் அப்சல்யூட் வேல்யூ நமக்கு கொடுக்கும். ரிட்டர்ன்ஸ் அண்ட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் a நம்பர். The argument may be an integer or floating point number. Argument எப்படி இருக்கலாம்னா இன்டீஜராக இருக்கலாம். இன்டீஜர்னால் ஹோல் நம்பர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். இப்போ 25, 10, 15, 6 இந்த மாதிரி கொடுக்கறதான் வந்து இன்டீஜர் இல்லைனா ஹோல் நம்பர் சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னால் பாயிண்ட் வச்ச நம்பர், அது ரியல் நம்பர் சொல்லுவோம். 5.2, 10.5, 16.3 அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் சொல்லுவோம். அதோட சின்டாக்ஸ், ஏபிஎஸோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ABS of x தான் அதோட சின்டாக்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ x ஈக்குவல் டு 20 இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் நம்பர், அதாவது பாயிண்ட்டு ஹோல் நம்பர் சொல்லுவோம். புள்ளி இல்லாத நம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா ஹோல் நம்பர், இன்டீஜர் நம்பர் சொல்லுவோம். இப்போ 20ஐ எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், இது வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறோம். -23.2 இது வந்து ஒய்க்கு அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன இங்கே எக்ஸ் வேல்யூ 20 இருக்குது. இந்த 20 வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும் எக்ஸ் ஈக்குவல் டு 20 சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் ஆஃப் ஒய்னா ஒய் பிளேஸில் என்ன இருக்குன்னா இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்னா -23.2 கொடுத்துருக்கோம். அப்போ ஏபிஎஸ்னால் நம்ம நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் அது பாசிட்டிவாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் ஒய் ஈக்குவல் டு 23.2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஓஆர்டி ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன்ஸ் த ஆஸ்கி வேல்யூ ஃபார் தி கிவன் யூனிகோட் கேரக்டர். அதாவது ஆஸ்கி வேல்யூ வந்து கொடுக்கும். நம்ம என்ன யூனிகோட் கேரக்டர் கொடுக்குமோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன். சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். அதோட இன்வர்ஸ் தான் வந்து இன்வர்ஸ் தான் என்ன சொல்கிறோன்னா ஓஆர்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள், இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓஆர்டி ஆஃப் சிங்கிறது கேரக்டர். நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அதோட ஆஸ்கி வேல்யூ நமக்கு வரும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். சி ஈக்குவல் டு ஸ்மால் ஏ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்மால் இந்த கேரக்டரை வந்து சிக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு கேபிட்டல் ஏங்கிற கேரக்டரை வந்து அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிரிண்டில் சி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஓஆர்டி ஆஃப் சி அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓகே ஸ்மால் ஏ வந்து பார்த்திங்கன்னா சிக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ பார்த்திங்கன்னா 97, கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ பார்த்திங்கன்னா 65. அப்போ நமக்கு என்னென்ன ஓஆர்டி ஆஃப் சி அப்படின்னா ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97 சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கேபிட்டல் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏ கமா ஓஆர்டி ஆஃப் டினா டியில் என்ன அசைன் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் ஏ அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட ஆஸ்கி வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து கேபிட்டல் ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஏ கொடுக்கல, அதாவது சும்மா வேரியபிள்ஸ் நேம் வந்து நம்ம வந்து எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சிஹெச்ஆர்னா ரிட்டர்ன்ஸ் தி யூனிகோட் கேரக்டர். ப்ரீவியஸ் இது பார்த்தோம்ல அதோட இன்வர்ஸ் தான் வந்து சிஹெச்ஆர்ங்கிறது. ரிட்டர்ன்ஸ் தி யூனிகோட் கேரக்டர் ஃபார் த கிவன் ஆஸ்கி வேல்யூ. நம்ம என்ன ஆஸ்கி வேல்யூ கொடுக்குறோமோ அதோட கேரக்டரை வந்து பிரிண்ட் பண்ணும். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஓஆர்டி ஃபங்க்ஷன். சிஹெச்ஆர் சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சிஹெச்ஆர் ஆஃப் ஐ. இங்கே இந்த இடத்துல நம்ம ஏதோ நம்பர் கொடுத்தோன்னா அந்த நம்பரோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னவோ, என்ன கேரக்டர் என்ன சிம்பிளோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோன்னா சி ஈக்குவல் டு 65 கொடுத்துருக்கேன். டி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கேன்னா 43 கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஆஃப் சிஹெச்ஆர் ஆஃப் சி அப்படின்னா நமக்கு வந்து 65னா கேபிட்டல் ஏன்னு வரும். 43 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிம்பிள், அதாவது ப்ளஸ்ஸுங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பின்னா வந்து பைனரி. ரிட்டர்ன்ஸ் அ பைனரி ஸ்ட்ரிங் ப்ரிஃபிக்ஸ்டு வித் 0b ஃபார் த கிவன் இன்டீஜர் நம்பர். அதான் நமக்கு 0bனா வந்து பைனரி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்கோம்.
இப்போ நம்ம பின் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம என்ன நம்பர்ஸ் வந்து இது பண்ணுறோமோ இன்டீஜர் நம்பர் கொடுக்கோமோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி, போஸ்ட்ஃபிக்ஸ்னால் பின்னாடி. ப்ரிஃபிக்ஸ் அப்போ வந்து 0bன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். நோட் ஃபார்மேட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஃபார்மேட் கூட வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பின் ஆஃப் ஐ இதான் வந்து இதோட சின்டாக்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் நீங்கள் ப்ரோக்ராமில் பார்ப்போம். x = 15 இருக்குது, y = 101 இருக்குது. பிரிண்ட் 15 இன் பைனரி. பைனரியில் வந்து 15 நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வேணும்னா 4 1s வரும். அதாவது 8421 கோடுன்னு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்கும், அடுத்து 2, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8. அதுதான் வந்து 8421 அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். அப்போ வந்து அந்த பிளேஸில் நம்ம 1 போட்டோன்னா 4 1 ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெயிட்டை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 15 வரும். அதுதான் வந்து இங்கே ரிசல்ட்டாக நம்ம ஒரு பின் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். அந்த பைனரிக்கு முன்னாடி 0bன்னு வரும். 0b வந்துட்டு நெக்ஸ்ட்டு 4 1s இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 101 இன் பைனரி. 101 இன் பைனரினா பின் ஆஃப் y அப்படின்னா இப்போ 8421 கோடில் நெக்ஸ்ட்டு 8க்கு அப்புறம் என்ன வெயிட் வரும்னா 16 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 32, நெக்ஸ்ட்டு 64, நெக்ஸ்ட்டு வந்து 128 அப்படி வரும். இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் அந்த பிளேஸில் வந்து எங்கே வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வெயிட் இருக்குன்னா கீழே 101 இன் பைனரி அப்படிங்கிறதுல பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 8, இது வந்து 4, இது வந்து 2, இது 1. இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 15 வரும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ வந்து இது 8ஆக இருந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன இருக்குன்னா 16 இருக்கும். இங்கே வந்து 32 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 64 இருக்கும். இப்போ 64ம் 32, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 4 அப்புறம் 1. இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 101 வரும். நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 4 இதை சொல்கிறேன். இந்த 4 இது பார்த்திங்கன்னா இது வந்து இதோட வெயிட் வந்து என்னென்னா 8, இதோட வெயிட் வந்து 4, இதோட வெயிட் வந்து 2, இதோட வெயிட் வந்து 1. இந்த வெயிட்ஸ் எல்லாம் 8421 இதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். அதுதான் நம்ம இங்கே பைனரியில் எழுதியிருக்கோம். இப்போ 101 எப்படி எழுதணும்னா இப்போ ஃபஸ்ட்டு 4 டிஜிட் வந்து 8421 நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு 8க்கு அப்புறம் என்ன வெயிட் வரும்னா 16 வரும். 16க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 32, 32க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 64 வரும். அதாவது 2 2 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் அதான் வந்து வெயிட்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல 64 வந்திருக்கு. 64ஐயும் 32வையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து எதுக்கு நேராக 1 போட்டுக்கோன்னா 4க்கு நேராக 4ங்கிற வெயிட் நேராக 1 போட்டுக்கோனா 4 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 1க்கு நேராக போட்டுக்கனால 1 ஆட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 101 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து டைப் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதோட டைப்பை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டைப்பு. டைப் ரிட்டர்ன்ஸ் தி டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார் த கிவன் சிங்கிள் ஆப்ஜெக்ட். நம்ம என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்குறோமோ அதோட டைப்பை வந்து நமக்கு அவுட்புட்டில் காமிக்கும். ப்ரீவியஸ் முன்னாடி கிளாஸஸ்லாம் பார்த்துருப்போம். திஸ் ஃபங்க்ஷன் யூஸ்டு வித் சிங்கிள் ஆப்ஜெக்ட் பேராமீட்டர். வந்து சிங்கிள் ஆப்ஜெக்ட் பேராமீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இதுதான் வந்து இதோட சின்டாக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். x = என்ன கொடுத்துருக்கேன்னா 15.2 கொடுத்து இது வந்து ஃப்ளோட். y = என்ன கொடுத்துருக்கேன்னா சிங்கிள் கோட்குள்ளே ஏபிசின்னு கொடுத்துருக்கேன். சிங்கிள் கோட் வந்து C++, ஜாவா இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் நம்ம கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைத்தானில் சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட் மூணுமே வந்து ஸ்ட்ரிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன், s = true கொடுத்துருக்கேன். இது வந்து பூலியன் வேல்யூ. நெக்ஸ்ட் d = 23 இது வந்து ஹோல் நம்பர்னால் இன்டீஜர். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இது வந்து ஃப்ளோட். அதனால் நமக்கு அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா அதோட கிளாஸ் வந்து ஃப்ளோட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஒய்ன்னு சொல்லிங்கன்னா கிளாஸ் வந்து ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆகும். டைப் ஆஃப் எஸ்ன்னா இது ட்ரூன்னு இருக்குது. அப்போ வந்து என்ன வேணால் பூல் அப்படின்னு சொல்லி வரும். டைப் ஆஃப் டின்னு சொன்னால் கிளாஸ் வந்து இன்டீஜர்னால இன்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஐடியோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஐடி ஆஃப் ஆப்ஜெக்ட். ஐடி ரிட்டர்ன்ஸ் தி ஐடென்டிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், தட் இஸ் த அட்ரஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் மெமரி. அதாவது மெமரியில் இப்போ எல்லாமே நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது எல்லாம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அந்த அட்ரஸை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். நோட்டில் என்ன கொடுத்துருக்கோன்னா த அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் மே டிஃபர் இன் யுவர் சிஸ்டம். அப்போ நமக்கு வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி வரும். ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். சேம் ஐடி எல்லாருக்குமே வராது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க.
இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1566 இருக்குது, ஒய் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கோம். பிரிண்டில் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் நம்பர், இது வந்து ஒரு கேரக்டர். இப்போ அட்ரஸ் ஆஃப் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஆஃப் எக்ஸ்னால் இந்த எக்ஸ் வந்து மெமரி நம்மளோட சிஸ்டமில் மெமரியில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அதோட அட்ரஸ் வந்து கீழே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் ஆஃப் ஒய் சொல்லிட்டு ஐடி ஆஃப் ஒய்ன்னு கொடுத்திங்கன்னா ஒய் வந்து மெமரியில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அதோட அட்ரஸ் வரும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா வேரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து மின் ஃபங்க்ஷன். மின் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் வேல்யூஸ் கொடுத்துருந்தோம்னா அதில் வந்து மினிமம் வேல்யூ எடுத்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன்ஸ் தி மினிமம் வேல்யூ இன் அ லிஸ்ட். இப்போ இந்த இடத்துல மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்னாவே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூஸ் கொடுப்போம். 21, 76, 98, 23 இருக்குது. பிரிண்ட் மினிமம் ஆஃப் மை லிஸ்ட் கோலன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து அவுட்புட்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு என்ன சொல்லிங்கன்னா மின் ஆஃப் மை லிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த லிஸ்ட்டில் எது மினிமம் வேல்யூனா 21 தான் மினிமம். அப்போ நமக்கு 21 சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்னால் நம்ம கொடுக்குற லிஸ்ட்டில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை வந்து எடுத்து கொடுக்கும். அதான் வந்து மேக்ஸ். இதோட சின்டாக்ஸ் மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ இன் அ லிஸ்ட். இப்போ மை லிஸ்ட் இதில் வந்து 21, 76, 98, 23 கொடுத்துருக்கேன். பிரிண்டில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிங் சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா மேக்ஸ் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எது வந்து மேக்ஸிமம் நம்பர்னால் 98 தான். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும், மேக்ஸிமம் ஆஃப் மை லிஸ்ட் சொல்லிட்டு 98 சொல்லி வரும். நெக்ஸ்ட் வந்து சம்னா இப்போ ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு டோட்டல் பண்ணி கொடுக்கும். அதான் வந்து சம்ங்கிறது. சம் ஆஃப் லிஸ்ட் இதான் இதோட சின்டாக்ஸ். ரிட்டர்ன்ஸ் தி சம் ஆஃப் வேல்யூஸ் இன் அ லிஸ்ட். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட்டில் 5 ஐட்டம்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மை லிஸ்ட்டில் 21, 76, 98, 23 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஆஃப் சம் ஆஃப் மை லிஸ்ட் கோலன் அப்படின்னு கொடுத்துட்டு கமா கொடுத்து சம் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன வரும், இது 4 ஆட் பண்ணி நமக்கு 218 வரும். சம்னா டோட்டல். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மேட் வேல்யூ. இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கமா கொடுத்துட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே நம்ம வந்து லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் தி அவுட்புட் பேஸ்ட் ஆன் த கிவன் ஃபார்மேட். நம்ம அவுட்புட் எந்த ஃபார்மேட்டில் வேணுங்கிறதுக்கு தான் அந்த ஃபார்மேட் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பைனரி ஃபார்மேட் அவுட்புட்ஸ் த நம்பர் இன் பேஸ் 2. இப்போ பைனரினா அதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. இப்போ ஆக்டல் ஃபார்மேட்டில் வேணும்னா அவுட்புட்ஸ் த நம்பர் இன் பேஸ் 8. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட் நோட்டேஷன் அப்படின்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் நோட்டேஷன்னா பாயிண்ட் வச்சு வர நம்பர்ஸ்லாம். டிஸ்பிளேஸ் த நம்பர் ஆஸ் அ ஃபிக்ஷன் பாயிண்ட் நம்பர். த டிஃபால்ட் ப்ரெசிஷன் இஸ் வந்து என்னென்னா 6. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே சொல்லணும்னா பை டிஃபால்ட் வந்து 6 பிளேசஸ் வந்து பிரிண்ட் ஆகும் நமக்கு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 14, ஒய் ஈக்குவல் டு 25. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இன் பைனரி. எக்ஸ் வேல்யூவை பைனரியில் நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 8421, அது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். சரி, அப்போ வந்து நமக்கு வந்து 14 வரணும்னா என்ன வரணும், 1ங்கிற வெயிட்டுக்கு நேராக நம்ம 0 போட்டுறணும். அப்படின்னா தான் ரிமைனிங் 842 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 வரும். அப்போ வந்து ஃபார்மேட் எக்ஸ்ங்கிறது என்ன எடுத்துக்கணும், 14 எடுத்துக்கும். பிங்கிறது நான் பைனரின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னா எக்ஸ் வேல்யூ இன் பைனரி சொல்லிவிட்டு இந்த 8421ல் 842 அந்த 1க்கு நேராக 0. அப்போ இதெல்லாம் இது 3 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 14 வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரிண்ட் ஒய் வேல்யூ இன் ஆக்டல். ஒய்யோட வேல்யூவை ஆக்டலில் பண்ண சொல்கிறோம். ஆக்டல்னால் 0 to 7 டோட்டலாக வந்து 8 எலிமெண்ட்ஸ் தான். அதோட ஃபார்மேட் வந்து ஒய் கமா ஓன்னு கொடுத்துருக்கோம். ஆக்டலில் வந்து ஓன்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து 25 இருக்குது. அப்போ 25 பார்த்திங்கன்னா ஆக்டலில் வந்து எழுதும்போது பார்த்திங்கன்னா என்ன வரும்னா 31 அப்படின்னு சொல்லி வரும் ஆக்டல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ இன் ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பர். இப்போ ஃபார்மேட் வந்து ஒய் கமா எஃப், அதாவது ஒய் வந்து என்ன 25, அதை வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பரில் எழுத சொல்கிறோம். இங்கே எஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் பாயிண்ட்னால எஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்னா 25 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 60 வரும். ஏன்னா வந்து பை டிஃபால்ட்டாகவே என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ப்ரெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 6 சொல்லியிருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 zeros வரும்.
இப்போ இந்த ஆக்டல் நம்பர் பார்த்திங்கன்னா 25 ஆக்டல் வந்து ஏன் 31 வந்துச்சுன்னா 25 8ஆல் எல் டிவிஷன் எடுத்திங்கன்னா 3 8s ஆர் வந்து 24 வரும். அப்புறம் ரிமைனிங் 1 வரும். அதனால தான் 31 அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரவுண்டோட சின்டாக்ஸ் ரவுண்ட் நம்பர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் n டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ ரவுண்ட்னா என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன்ஸ் தி நியரஸ்ட் இன்டீஜர் டு இட்ஸ் இன்புட். நியரஸ்ட் என்ன இன்புட் கொடுக்கமோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறத வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நம்பர் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த வேல்யூ டு பி ரவுண்டட். இந்த வேல்யூஸ் ரவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இருக்கும். செகண்ட் ஆர்குமெண்ட் n digits இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் டெசிமல் டிஜிட் டிசைட் ஆஃப்டர் ரவுண்டிங். ரவுண்ட் பண்ணுறதுனா எத்தனை டிஜிட் வரணும்னு சொல்லி டிசைட் பண்ண தான் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ x ஈக்குவல் டு என்ன இருக்குது 17.9, y ஈக்குவல் டு 22.2, z ஈக்குவல் டு என்னென்னா -18.3. இப்போ பிரிண்டில் எக்ஸ் வேல்யூஸ் ரவுண்டட் டூ, இப்போ ரவுண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 இருக்குது. நம்ம 5 அண்ட் அபோவ் இருந்தாவே பார்த்திங்கன்னா அது வந்து 18ஆக கன்வெர்ட் ஆயிரும். அதனால நமக்கு வந்து 18 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஒய் வேல்யூஸ் ரவுண்டட் டு ரவுண்ட் ஆஃப் ஒய். இதில் பார்த்திங்கன்னா 22.2 இருக்குது. இது வந்து பிலோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு கம்மியாக இருக்கனால வந்து ரவுண்ட் பண்ணாது, 22 மட்டும்தான் வரும். அதாவது 5 அண்ட் அபோவாக இருந்தால் மட்டும்தான் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், இல்லைனா அது சேம் வேல்யூ தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இசட்டில் -18.3 இருக்குது. அப்போ இசட் வேல்யூஸ் ரவுண்டட் டூ ரவுண்ட் ஆஃப் இசட் பார்த்திங்கன்னா மைனஸ், இதுவும் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 5 கம்மியாக தான் இருக்குது. அப்போ வந்து -18 அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் இந்த POWனா பவர் ஃபங்க்ஷன் எப்படி கொடுப்போம், POW ஆஃப் A, B. அதாவது ஏல 2 பியில் 5னா 2/5, 2/5னா 32 ரிசல்ட் நமக்கு. 2 × 2 × 2 × 2 × 2 5 தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் 32ன்னு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ POW ரிட்டர்ன்ஸ் தி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் AB, தட் இஸ் A �double*B ரைஸ் டு த பவர் ஆஃப் B. அதாவது பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆஸ்ட்ரிக் போடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். A ஈக்குவல் டு என்ன 5, B ஈக்குவல் டு 2, C ஈக்குவல் டு 3.0ன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் POWனா பவர் ஆஃப் A, B. A வந்து என்ன 5, B வந்து என்ன 2. அப்போ 5 ஸ்கொயர்ட் அப்படி என்ன வரும்னா 25ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு POW ஆஃப் A, C. ஏல வந்து என்ன இருக்குது, ஏல 5, சியில் வந்து பார்த்திங்கன்னா 3.0ன்னு இருக்குது. 5^3.0னா என்ன வரும்னா 125 வரும். 5 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125. இப்போ பாயிண்ட் இருக்கனால 125.0 வரும். நெக்ஸ்ட்டு தேர்டு பிரிண்டில் பார்த்தீங்கன்னா POW ஆஃப் A + B, 3. ஏல 5ம் பியில் 2வும் இருக்குது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 வந்து பார்த்தீங்கன்னா 7 × 7 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 343ன்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து இந்த ஃப்ளோரை எப்படி யூஸ் பண்ணலான்னா அதோட சின்டாக்ஸ் என்னென்னா math.floor of x இந்த மாதிரி கொடுக்கணும். ரிட்டர்ன்ஸ் தி லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். லார்ஜஸ்ட் இன்டீஜர் கொடுக்கும், அது பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் நம்ம இந்த ஃப்ளோர் இதுக்கெலாம் மேத்துங்கிற இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்துட்டு x ஈக்குவல் டு 26.7, y ஈக்குவல் டு -26.7, z ஈக்குவல் டு -23.2 கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஆஃப் math.floor of x. ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ்னால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, அதாவது ஃப்ளோர்னால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீல்னால் மேலே ரவுண்ட் பண்ணும், ஃப்ளோர்னால் வந்து ரவுண்ட் பண்ணாது. இப்போ நமக்கு என்ன வரும்னா, இப்போ எப்போதுமே நார்மலாக பார்த்திங்கன்னா 0.7 அப்படின்னு 7ங்கிறது above 5னால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணிடுவோம். 26 வந்து என்ன பண்ணுவோம் 27 சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃப்ளோரில் 26 மட்டும்தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு -23.7. இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் math.floor of y அப்படின்னா என்ன வரும்னா நமக்கு வந்து அதாவது -27 மைனஸில் மட்டும் பார்த்திங்கன்னா -27 சொல்லி வரும். பாசிட்டிவ் நம்பரில் நமக்கு அதே வேல்யூ வரும், நெகட்டிவ் நம்பரில் மட்டும் சேஞ்ச் ஆகும்.
நெக்ஸ்ட் z ஈக்குவல் டு -23.2னா நமக்கு என்ன வரும்னா -24ன்னு சொல்லி வரும். இதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் தி லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்து என்ன எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சீல்னால் என்ன பண்ணணும்னா அது வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் 26.7க்கு 26 தான் எடுத்துச்சு. ஆனால் வந்து சீலாக இருந்துச்சு. சீல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா 27ஆக சேஞ்ச் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இதோட சின்டாக்ஸும் மேத் டாட் சீல் ஆஃப் எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தி ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் இம்போர்ட் மேத் கொடுத்துடணும். இப்போ சேம் வேல்யூஸ் அதே வேல்யூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 26.7, ஒய் ஈக்குவல் டு -26.7, இசட் ஈக்குவல் டு -23.2 கொடுத்துருக்கோம். பிரிண்ட் மேத் டாட் சீல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இது வந்து 0.7 இருக்கனால என்ன ஆயிரும் 27 சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து மேத் டாட் சீல் ஆஃப் ஒய்ன்னு சொன்னோம்னா இதில் வந்து என்ன பண்ணோன்னா இதில் சேஞ்ச் ஆகாது -26 தான் வரும். அதே மாதிரி மேத் டாட் சீல் ஆஃப் இசட்னா -23 தான் வரும். இது ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளோர் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணோம், ஃப்ளோரில் இதே வேல்யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நம்பரில் நமக்கு வந்து 0.7 இருந்துச்சுன்னா இன்னும் 26 தான் வரும். நெகட்டிவ் நம்பரில் மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு. இதே வந்து பார்த்திங்கன்னா சீல் ஃபங்க்ஷனில் பாசிட்டிவ் நம்பரில் பார்த்திங்கன்னா 26.7னா 27 சேஞ்ச் ஆயிரும். ஆனால் நெகட்டிவ் நம்பரில் அதே ரிமைனிங் வேல்யூ அந்த -26 தான் இருக்கும். இது -23 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து எஸ்கியூஆர்டினா ஸ்கொயர் ரூட். எஸ்கியூஆர்டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம். ரிட்டர்ன்ஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் வந்து எப்படி இருக்கணும் 0வாக இருக்கணும். அதாவது 1 2 அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். import math a equal to 30, b equal to 49, c equal to 25.5, print math dot sqrt of a அப்படின்னா இப்போ 30க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 5.47 இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி sqrt of b வந்து பார்த்திங்கன்னா 49க்கு வந்து என்ன வரும் 7.0ன்னு வரும். நெக்ஸ்ட் sqrt of c 25.5க்கு பார்த்திங்கன்னா 5 something வரும். நெக்ஸ்ட் காம்போசிஷன் in functions. So what is composition function? Composition na enna the value returned by a function may be used as a argument for another function in a nested manner. நம்ம nested loops லாம் பார்த்துருக்கோம். nested loop, if loop, for loop, while loop. அதே மாதிரி பார்த்திங்கன்னா nested list இதெல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா argument for another function in a nested manner. இதுதான் என்ன சொல்கிறோம் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். the value returned by a function வருது may be used as an argument for another function. ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஆர்குமெண்ட்டாக யூஸ் பண்ணோன்னா அதை தான் என்ன சொல்கிறோம் நெஸ்டட் மேனரில் யூஸ் பண்ணோன்னா அதை தான் காம்போசிஷன் சொல்கிறோம். if you wish to take a numeric value or an expression as an input from the user, we take the input string from the user using the function input or EVAL function to evaluate its value. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்புட்லனா EVAL functions வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பைத்தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். when a function calls itself is known as வந்து recursion. a recursive function calls itself. ரிகர்ஷன்னாவே நமக்கு வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் ஃபிபினாசிஸ் தான் ஞாபகம் வரும். அது பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அதுவே வந்து என்ன பண்ணும் ஃபங்க்ஷன் கால் பை இட் செல்ஃப் அதுவே வந்து கால் பண்ணிக்கும். அதனால தான் அது என்ன சொல்கிறோன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இந்த ஃபேக்டோரியல் தான் இங்கே பார்க்குறோம். டெஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் கீவேர்ட், ஃபேக்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், என்கிறது ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷன் லாஸ்ட்டில் கோலன் வச்சுட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா 4 ஸ்பேஸ் மூவ் ஆகி தான் கர்சர் இங்கே வரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் இஃப் n ஈக்குவல் டு 0 அதான் n வேல்யூ ஈக்குவல் டு 0வான்னு பார்க்குறோம். 0 ஆச்சுன்னா ரிட்டர்ன் 1, அதாவது 0 ஃபேக்டோரியல்னால் நமக்கு என்னது 1 தான் ரிசல்ட்டு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் 0 இல்லை அப்படின்னா எல்ஸ் பாட்டுக்கு வரும். எல்ஸ் பாட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்னில் n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n - 1. இப்போ திரும்ப இது என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல திரும்ப அகைன் ஃபஸ்ட்லேருந்து வரும். அதனால தான் ஃபங்க்ஷன் கால் பை இட் செல்ஃப் சொல்கிறோம்.
இந்த ஃபேக்ட் ஆஃப் இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ திரும்ப என்ன பண்ணும், மேலே போயிட்டு இந்த டெஃபனிஷன்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி வரும். இது அதுவே கால் பண்ணிக்கிறனால தான் இதை வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ இதோட ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இதோட இதான் ஃபங்க்ஷனோட ஹெட்டர் பார்ட்டு. இது வந்து அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸு. இந்த லூப் இந்த ஃபங்க்ஷனோட இது வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், மார்ஜின் பக்கத்தில் பிரிண்ட் ஆஃப் ஃபேக்ட் ஆஃப் ஜீரோன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபேக்ட் ஆஃப் ஜீரோ, இது வந்து காலிங் ஃபங்க்ஷன். அதாவது ஜீரோங்கிற ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு இங்கே எண்டில் போய் அசைன் பண்ணிவிட்டு இஃப்பில் இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்னா ஜீரோன்னு வரும். 0 ஈக்குவல் டு 0 ரெண்டுமே சேம் தான். சேமாக இருந்துச்சுன்னா ரிட்டன் என்ன வரும், நமக்கு 1ன்னு வரும். அதனால தான் அவுட்புட் 1 வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 5 வந்து எங்கே வரும்னா இங்கே எண்ணுக்கு வரும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணும், 5 ஈக்குவல் டு 0வான்னு பார்க்கும். 5ம் 0 ஈக்குவல் கிடையாது. அப்போ எங்கே வரும்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். ரிட்டர்னில் என் வேல்யூ என்ன 5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 5 மைனஸ் 1. 5 மைனஸ் 1 என்ன 4. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், திரும்ப இது அகைன் இங்கே போகும், 4ன்னு சொல்லி போகும். திரும்ப இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா அது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் வேல்யூ வந்து ஆட் ஆகி பார்த்திங்கன்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அதெல்லாம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 120ன்னு சொல்லி ரிசல்ட் வரும். இதான் வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு ஓவர்வியூ ஆஃப் ஹவு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதையும் பார்க்கலாம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு பை சம் எக்ஸ்டர்னல் கோட். நம்ம எக்ஸ்டர்னல் கோட் மூலமாக தான் கால் பண்ணுறோம். இஃப் த பேசிக் கண்டிஷன் இஸ் மெட் தென் த ப்ரோக்ராம் கிவ்ஸ் மீனிங்ஃபுல் அவுட்புட் அண்ட் எக்ஸிட். அதாவது பேசிக் கண்டிஷன் வந்து நமக்கு அதை மீட் பண்ணிட்டோன்னா, அதை வந்து என்ன அச்சீவ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அது மீனிங்ஃபுல் அவுட்புட் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் த ஃபங்க்ஷன் டஸ் சம் ரெக்யர்டு ப்ராசஸிங் அண்ட் தென் கால் இட் செல்ஃப் டு கண்டினியூ ரிகர்ஷன். ஏன்னா அதோட இது வந்து இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம் மாதிரி தான். இஃப்பில் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அது சாட்டிஸ்ஃபை இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு வேறு கோடு கொடுத்துருக்கோம். இப்போ n ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் 1ங்கிறது ட்ரூ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது வந்து நமக்கு ரிசல்ட்டாக வரும். சப்போஸ் இங்கே இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ். இது வந்து ஃபால்ஸ் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோன்னா இதில் தான் நம்ம வந்து அந்த ஃபேக்ட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அகைன் போகும். ஃபங்க்ஷன் கால் பை இட் செல்ஃப் வந்து இங்கே தான் நடக்குது நமக்கு. இதுதான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.